அழகுமலை கிராமத்துல நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. குளிர் காற்றும் வீசிட்டு இருந்தது. யாராலையும் வெளியே போகவே முடியல. 3 நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அது மாலை நேரம். அப்போ அவரிக்காகவும் பொன்னிக்காகவும் அவங்க வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எங்க கிராமத்துல இப்படிதான் மழை பெய்யும். நாங்க எல்லாம் வீட்லயே தான் இருப்போம். எங்க அம்மா எங்களுக்கு வெல்லம் போட்டு காஃபியும் வறுத்த வேர்க்கடலையும் கொடுப்பாங்க. மழை வந்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது பொன்னி. சிட்டியில வளர்ந்த எனக்கு நீங்க சொல்ற வெல்லம் காப்பி பத்தி என்ன தெரியும்? சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க, படுத்து தூங்குங்க அப்படின்னு பொன்னிக்காகவும் சொன்னது. என்னடி பெரிய சிட்டி, போட்டி போட்டியா வீடை கட்டிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு போவீங்க. ஆனா எங்க கிராமப்புறத்துல நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்களா வாழுறோம். அது மட்டும் இல்லாம இங்க பசுமையான மரங்களும் சுத்தமான காற்றும் நாங்க சுவாசிக்கிறோம். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரிக்காகவும் தூங்க போயிட்டாரு. பொன்னியும் தூங்க போலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க 2 பொண்ணுங்களும் வந்தாங்க, சின்னியும் மின்னாவும். அம்மா, தலைவர் குவாப்புறா வீட்டில் சமையல் போட்டி நடக்குதுமா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் மழையில் உங்களுக்கு போட்டியா? சரி, போயிட்டு வாங்க, பக்கத்தில் தானே இருக்கு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. சின்னியும் மின்னாவும் தலைவர் குவாப்புறா வீட்டுக்கு போனாங்க. இவங்களுக்கு போட்டியா? குவாப்புறா வீட்டில் கோராக்காகவும் மல்லிக்குருவி, லில்லிக்குருவி, சின்னக்குருவி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ குவாப்புறா, மழையில நீங்க இந்த சமையல் போட்டிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் போட்டியோட விதிமுறைகளை சொல்லிடுறேன். எல்லாரும் வீட்டுல இருக்கிற பொருளை மட்டும் வச்சுதான் சமைக்கணும். பொருளை வீணாக்க கூடாது. எல்லாரும் ருசி பார்த்து தான் சமைக்கணும். இதுதான் அந்த விதிமுறைகள். விதிமுறைகளை கேட்டுட்டு எல்லாரும் சமைக்க தயாரானாங்க. அப்போ சின்ன குருவி கொஞ்சம் அரிசி, பருப்பு, காய்கறிலாம் சேர்த்து சாம்பார் சாதம் செஞ்சா. வாசம் தெரு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. மல்லிக்குருவி கடலை மாவு வச்சு வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து வடை செஞ்சா. லில்லிக்குருவி சேமியா, பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் போட்டு பாயாசம் செஞ்சா. சின்ன குருவி அவங்க அம்மா வாங்கி வச்சிருந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துட்டு வந்து குலாப் ஜாமுன் செஞ்சா. மின்னா குருவி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டு இருந்த அந்த சமயத்துல கோராக்காகவும் எந்த வேலையும் செய்யாம உக்காந்து பார்த்துட்டு இருந்தது. உங்க கூடலாம் நான் போட்டி போடணுமா? அதுக்கு நீங்களாம் தகுதியானவங்களா? நான் வேணா ருசி வேணா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா உட்காந்துட்டு இருந்தது. மழை கொஞ்சம் நின்று போச்சு. எல்லாரும் ஆலமரத்துக்கு கீழே போயிட்டு ஒவ்வொருத்தரும் சமைச்ச சாப்பாட ருசி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கோராக்காகவும் ருசி பார்க்குற சாக்குல எல்லாரோட சாப்பாடையும் நல்லா சாப்பிட்டுச்சு. முதல்ல இந்த சமையல் போட்டிக்காக நீங்க உழைச்ச உழைப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க ஜெயிக்கிறவங்க யாருமே இல்ல, எல்லோருமே ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு குவாப்புறா பேசினாரு. அப்போ மின்னா குருவி, வீட்டுல தனியா சமைச்சு சாப்பிட்றத விட இப்படி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ குவாப்புறா பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் சின்னி சொன்னா, ஒரு வழியா இந்த சமையல் போட்டியில ஜெயிச்சிட்டோம். மழை நம்மளுக்கு ஒரு தடையாவே இல்லை. அப்படியே நம்ம நண்பர்களையும் பார்த்துட்டோம். 2 சந்தோஷம் நம்மளுக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டா. என்னதான் மழை பெஞ்சாலும் அவங்களோட சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாம அந்த கிராமமே சிரிப்பு சத்தத்துல நிறைஞ்சு இருந்துச்சு. அப்புறம் கோராக்காகவும், அடுத்த மழைக்கால போட்டி எப்பங்க வைப்பீங்க? நான் சாப்பிடணும். இந்த வார்த்தையை கேட்டு எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. லில்லி சொன்னா, உணவு வயிறு மட்டும்தான் நிரப்போம், ஆனா பகிர்ந்து சாப்பிட்டா மனசும் நிரம்பிடும் அப்படின்னு சொன்னா. பறவைகள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் மழையும் போயிடுச்சு.
எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க.